ஹாய் நண்பர்களே, தமிழ் கிரிக்கெட் ரசிகனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிஎஸ்கே ரசிகர்களை திவாரி விமர்சித்தது மற்றும் தோனியின் பேட்டிங் ஆர்டர் பற்றிய ஒரு சூடான விவாதம். நேத்து நடந்த சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி மேட்ச் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியையும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கு. ஆர்சிபி டீம் சென்னை அணிய அவங்க சொந்த கோட்டையான சேப்பாக்கம் மைதானத்துல 50 ரன்கள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு 17 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. 197 ரன்கள் டார்கெட்டை சேஸ் பண்ண சென்னை அணி ஆரம்பத்துல இருந்தே தடுமாறிச்சு. ரச்சின் ரவீந்திரா மட்டும் 41 ரன்கள் எடுத்து கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தாரு. ஆனா கேப்டன் ருதுராஜ், சாம் கரன், சிவம் துபேன்னு முக்கியமான பேட்ஸ்மேன்கள்லாம் சொதப்பிட்டாங்க. கடைசி நேரத்துல ஜடேஜா போராடினாலும் தோனி எப்ப வருவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தோனிக்கு முன்னாடி அஸ்வின் களமிறங்கி 11 ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றம் அளித்தார். பிறகு தோனி வந்து 30 ரன்கள் எடுத்தும் தோல்வியை தவிர்க்க முடியல. இந்த மேட்ச் பத்தி முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி சில கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. தோனி 9வது இடத்துல இறங்குனதுக்கு பதிலா 7வது இடத்துல இறங்கி இருந்தா 50 ரன்களுக்கு பதிலா 20 அல்லது 30 ரன்கள் வித்தியாசத்துல சென்னை தோத்திருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால ரன் ரேட் கொஞ்சம் காப்பாத்தப்பட்டிருக்கும்னு அவர் சொல்றாரு. தோனிய மேல இறங்க சொல்ல சிஎஸ்கே டீம்ல யாருக்கும் தைரியம் இல்லைன்னு திவாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தோனி பேட்டிங் செய்ய வந்தப்ப ரசிகர்கள் கொண்டாடினதை விமர்சிச்சு சிஎஸ்கே ரசிகர்கள் மூடர்களான மறைமுகமா கேள்வி எழுப்பியிருக்காரு. தோனி ஏன் லோயர் ஆர்டர்ல பேட்டிங் பண்றாருன்னு அவரே ரசிகர்களுக்கு விளக்கணும்னு திவாரி கோரிக்கை வச்சிருக்காரு. தோனியின் முடிவை மாற்ற சிஎஸ்கே பயிற்சியாளர்களுக்கு தைரியம் இல்லைன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. தோனி பேட்டிங் செய்ய வந்தப்ப ரசிகர்கள் கொண்டாடினதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. தோனி ஒரு லெஜெண்ட். அவருக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கு. ஆனா திவாரி சொன்ன மாதிரி டீம் வெற்றி பெறணும்னு முயற்சி பண்ணணும். தோனி ஏன் லோயர் ஆர்டர்ல இறங்குனாருன்னு ரசிகர்கள் மத்தியில நிறைய கேள்விகள் இருக்கு. சிஎஸ்கே டீம் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வரணும். அடுத்த மேட்ச்ல அவங்க எப்படி விளையாட போறாங்கன்னு பார்க்க ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க. இந்த மேட்ச பத்தி உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.